வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆப்ஸில் வந்துருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாகவும் ஒரு டீட்டெயிலாகவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்கக்கூடியது மைவி3யோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது என்ன தான் அஃபிஷியலாக ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறமா குரோம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போதும் இப்போ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரெண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா வைரலாக போயிட்டு இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் டொமைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்பைரி ஆகல, அது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சில தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மைவி3யோட அப்ளிகேஷனை பற்றி இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்காக இப்போ எல்லா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து என்ன தான் அவங்க ஒரு பாசிட்டிவான தகவலாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகணும் அப்படின்னா அஃபிஷியலான முறையில் ப்ளே ஸ்டோர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களாம் குரோம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து அந்த டொமைன் அந்த சர்வரே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. தரப்புலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஓடபிள்யூ கண்ட்ரோலில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா மொத்த சர்வரையும் வந்து இப்போ அவங்க தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ பேமெண்ட்டாக இருக்கட்டும், நிர்வாக கம்பெனியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்புக்கான சர்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஓடபிள்யூ அதிகாரிகள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பார்க்க போகணுன்னா ஆப்பை கொண்டு வரதுக்கு முன்னாடி எம்டி சார் முதல்ல முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரணும். ஸோ இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முழுமையாக வந்து பைல் கிடைக்காம தான் இருக்குது. ரிலாக்ஸேஷன் பைல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கிடச்சி கிராண்டடாக இருக்குது. அதை தொடர்ந்து இன்னும் எம்டி சார் முழுமையாக வெளில வரல. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடணும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி செயல்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஓடபிள்யூ அதிகாரிகள்ட்டேருந்து கம்பெனிக்கிட்ட மறுபடியும் வாங்க முடியும். அதே போல் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த டொமைன் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைவி3 கம்பெனி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செயல்படலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி சம்மந்தமாக இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஆப்பு முக்கியமாக பேமெண்ட் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு மைவி3 மெம்பர்கிட்ட கேட்டால் ஸோ கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது ஸோ பேமெண்ட்டு தான் எங்களுக்கு முதல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துவாங்க. ஸோ பேமெண்ட்டுக்கான அப்டேட்டை முதல்ல எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெம்பர்ஸ்க்கும் தெரியப்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த வீடியோ மூலிமா நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஆப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம், கொண்டு வரத்துக்கு காலதாமதம் ஆகும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோடைய கேஸை முடிச்சுட்டு எம்டி சார் வெளியில் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ஆப்பை கொண்டு வரதா இருக்கட்டும், பேமெண்ட் வரதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பண்ண முடியும். இப்போ எல்லாமே யூஓடபிள்யூ அதிகாரிகளோட கையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு உத்தரவாதமாக வந்து நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய வகையில் நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். ஸோ பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும் முழுமையாக எம்டி சார் வெளியே வந்தால் மட்டும்தான் நமக்கு இதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை பற்றின அப்டேட்டாக இருக்கட்டும், பேமெண்ட்டை பற்றின அப்டேட்டாக இருக்கட்டும், அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறது நம்ம எம்டி சார் சொன்னால் மட்டும்தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். ஸோ என்ன தான் உங்களுக்கு டொமைன் வந்து பேக்கில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஸோ எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, நாங்கள் ரினியூவல் பண்ணி வச்சுருக்கிறோம், இன்னும் 3 மாதத்துக்கு எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா எம்டி சார் சொன்னால் மட்டும்தான் ஒரு உண்மையான தகவலாக நமக்கு இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கான அஃபிஷியலான தகவல் ஏதாவது வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கிய மைவி3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.